ஏன்பா இப்படி ஆயிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? குமாரா, நீயும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மதவெறியும் குடிவெறி மாதிரி தான்ப்பா. குடியை கெடுக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் மதம் நாட்டை பிரிக்கிற மாதிரி வீட்டையும் பிரிச்சிருச்சு. உங்க மத பிரச்சாரத்தை வெளியில செஞ்சு ஜெயிலுக்கு போனீங்க. இப்ப குடும்பத்துல செஞ்சு வீட்டை ஜெயில் ஆகிட்டீங்களே. குமாரா, புரியாம பேசாத. நான் மத பிரச்சாரம் செய்யல. காஃபி சாப்பிட்றியான்னு கேட்கறது தப்பு இல்ல. வேணும் வேணாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். குழந்தைக்கு ஏதுப்பா தனிப்பட்ட விருப்பம்? காஃபியா இருந்தாலும் டீயா இருந்தாலும் தாத்தா கொடுத்தா குடிக்கத்தான்ப்பா செய்யும். குமாரா, நான் குழந்தைகிட்ட என்ன பேசுனேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் தெரிய வேணாம்ப்பா. இன்னைக்கு எனக்கும் சிவகாமிக்கு பிரச்சனை வந்ததுக்கு நீங்க தான் காரணம். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவ உங்க மக இல்ல, மருமக. உங்க அம்மா கிட்ட எங்க அப்பாவை பத்தி நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர் உனக்கு மாமனார் இல்ல, உனக்கு அப்பான்னு சொன்னேன். முடிவா என்னதான் சொல்ற? சிவகாமி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் அவ பின்னாடி ஓடல. என் பேச்சை மீறி போனதுனால அவளை தேடி நான் போறது இல்ல. அதுக்கு காரணம் அவ மேல எனக்கு இருக்கிறது கோபம். உங்களையும் இனிமேல் நான் ஹவுஸ் ஓனரா தான் பார்க்க போறேன். அதுக்கு காரணம் உங்க மேல எனக்கு இருக்கிறது வெறுப்பு.